ஹே காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய பர்த்டே vlog தான். என்னோடய ஆக்சுவல் பர்த்டே வந்து சண்டே தான். பட் ஃப்ரைடேவே எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லோரும் சேர்ந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என் பேலாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சு செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். இப்போ தான் நான் வேலையிலே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கரெக்டாக 6 months ஆகுது. ஆனாலுமே எல்லாருமே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னதான் நமக்கு 7 கழுத வயசானாலும் இந்த கிஃப்டெல்லாம் பிரிக்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும் பாருங்கள். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிஃப்டெல்லாம் ஒன்று ஒன்றா பிரிக்கும்போது செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். வெரி தாட்ஃபுல் கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹேண்ட் மிரர் மாதிரி, ப்ளஸ் அதில் உள்ளேயே வந்து எல்இடி லைட்டிங்லாம் இருக்கும். நம்ம அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு சார்ஜரும் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம குஷி ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்தோன்னே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னா அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 2 weeks பிஃபோர் தான் நாங்கள் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். அதை ஞாபகம் வச்சு எனக்கு பர்ஃப்யூம்லாம் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப மேக்கப்லாம் போடுறது இல்லையா, ஆனாலுமே அவங்க வந்து இந்த லிப் கிளாஸ்லாம் வாங்கிட்டு வந்து, நீ ஏன் மேக்கப் போட மாட்டேங்கிற போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், என் பேவே ஃபுல்லாக வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் மட்டும் இப்போ நான் வந்து பிரித்தது, மற்றபடி மேலே எல்லாம் ஒட்டியிருந்தது அது எல்லாமே வந்து அவங்களே முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது என் பர்த்டே, ஆக்சுவல் பர்த்டே சண்டே. ஸோ ஃப்ரைடேவே இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் இருக்காங்கல்ல, அதான் இது பிபி அண்ட் அது ப்ரீத், இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு மார்னிங் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்கு வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கிரில் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபெடரல் வேல எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் எல்லாம் அவங்க கார்லேயே தான் போனோம். அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு தனித்தனியாக புஃபே வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டோம். இது ப்ரீத்து, நான் வெஜிடேரியன் ஆக்சுவலாக அவங்க, அதனால் அதுக்காக. இங்கே பார்க்குறீங்கல்ல, அவங்க வந்து என்னோடய மேனேஜர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கண்ட்ரி. இவங்க எத்தியோப்பியா, நான் நார்த் இந்தியன் பஞ்சாபி, அதுக்கப்புறம் மெக்சிகன், ஃபிலிப்பைன்ஸுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து, ஆனால் இங்கே எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி இன்னொரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபெடரல் வேயோட மேயர் ஜிம் ஃபெரல் வந்து வந்திருந்தாங்க. இந்த ப்ளூ ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ மேயர் எனக்கு பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணார். இந்த பர்த்டே எனக்கு சூப்பர் ஸ்பெஷலாக இருந்ததுங்க.